நீங்கெல்லாம் இன்னும் சின்ன பசங்க, இப்போதான் பிறந்த குழந்தைங்க நீங்கெல்லாம். நம்மளை பற்றி இன்னும் தெரியல உங்களுக்கு. நம்ம ஆணி கேம் எல்லாம் ஆடிக்கிறோம் தெரியுமா? கீழே ஆணி கேம், மேலே பலோ கேம், வாழைப்பழ கேம், அதுக்கப்புறமா தடுமாறும் கேம், திக்கி பேசுகிற கேம், அப்புறம் குக்கர் சவுண்ட் கேம், கேஸ் சவுண்ட் கேம், ஷட்டர் சவுண்ட் கேம். இந்த கேம் எல்லாம் நம்ம சின்ன வயசுலேயே ஒரு வாட்டி கேட்குறோம். இது கூட திக்கிங் சவுண்ட் கேம்னு சொல்லுவாங்க. நீங்கள் என் முன்னாடிலாம் சின்ன பசங்க, பிறந்த குழந்தைங்க நீங்கள்லாம். என் முன்னாடி நிற்கிறதுக்கு ரொம்ப ஆவாது, ரொம்ப கஷ்டம். இந்த செட்டிங்ஸ்லாம் நான் ரொம்ப பச்சிருக்கிறேன். நீங்கள்லாம் சின்ன குழந்தைங்க. இந்த செட்டிங், பேக்ரவுண்ட் செட்டிங்கு, இந்த ஸ்டீல் செட்டிங்கு, அதுக்கப்புறம் ஊதுபத்தி செட்டிங்கு, விபூதி செட்டிங்கு, முத்ராஜ் கொட்டை செட்டிங்கு, அப்புறமா இந்த தீபாவளி பட்டாசு வெடிக்கிறாங்க பட்டாசு செட்டிங்கு, இந்த சாப்பாடு செட்டிங்கு, டப்பா செட்டிங்கு, இந்த கண் பார்வை செட்டிங்கு, நோக்கு வரணும் செட்டிங்கெல்லாம் சின்ன வயசுலேயே படிச்சிருக்கிறோம். நீங்களாம் சின்ன குழந்தைங்க ஒன்றும். எப்படி இருக்குது ஷூவில் பிளாக் அண்ட் ஒயிட்டு? தரவாதுடா. ஒன்றுக்கு வாங்க சொல்லி பார்க்கலாம். உன் சூத்தா பார்த்தியா? ஃபஸ்ட்டு பின்னாடி உன் சூத்தா பார்த்தியா? இப்படி பெண்ட் பண்ணி பார்க்குறியா? எப்படி சொல்லு? இப்படி பெண்ட் பண்ணிட்டு உன் சூத்தா உள்ளேருந்து பாரு எப்படி இருக்குது. நீ எல்லாம் சின்ன குழந்தை ஏன் முன்னாடி பேசுறியா? பேக்ரவுண்ட் செட்டிங் கொடுக்குறியா? நீ பேக்ரவுண்ட் செட்டிங் கொடுக்குவ, அதுக்கு பின்னாடியே ஒரு செட்டிங் ரெடியா யோசனை பண்ணி வச்சுக்குவ. இதுதான் திக்கி கைன்னு சொல்றது. இந்த குக்கர் செட்டிங்கு, சாப்பாடு செட்டிங்கு, தண்ணி செட்டிங்கு, அதுக்கப்புறமா கடைன்னு ஓடுறது, கடைன்னு ஏதோ வாங்குறது, அப்பா கொஞ்ச நேரம் நிற்கிறது, இந்த பைத்தக்கார செட்டிங்கு, மற்றவங்கள பைத்தக்கார ஆக்கணும்னு சொல்லிட்டு நீ பண்ணிருக்கிற. ஆனா நீ தான் பைத்தியமாவற. அதுதான் விஷயமே. சின்ன பையன், நீ இன்னும் வளரணும், இன்னும் ரொம்ப வளரணும். நீ நேற்று பொண்ண மலையில வந்த பையன் நீ, தெரியுமா? இந்த ஸ்டீல் செட்டிங்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த கீழே இருந்து மேலே இருக்கிறது, இந்த தேங்காய் செட்டிங்கு, ஊதுபத்தி செட்டிங்கு, கற்பூர செட்டிங்கு, வலில் செட்டிங்கு, இந்த மஞ்சா செட்டிங்கு, இதெல்லாம் பக்கம் நம்மளுக்கு தெரியும். இதெல்லாம் பச்சைங்களே நாங்கள் தான். இந்த சூட் செட்டிங்கு, இங்கே பாரு, இந்த சூட் செட்டிங் இப்படி ஆடுறது, இப்படி ஆடுறது, இதெல்லாம் நம்ம ரொம்ப கஷ்டக்கிறோம். இதெல்லாம் சுற்றி வந்து கிரேசி பால் வந்து நம்மகிட்டயே அடிக்கிற மாதிரி செட்டிங்கு, பேக்ரவுண்ட் செட்டிங், இதெல்லாம் ரொம்ப பச்சிக்கிறோம். சின்ன குழந்தைங்க நீங்கள்லாம். என் முன்னாடி நிற்கிறதுக்கே ஆகாது, தெரியுமா? இதெல்லாம் படிக்கணும்னா எவ்வளோ? 2000 வருஷம் பத்தாது, பச்சிங்கே இருக்கணும். ஆனால் கடைசியில் பார்த்தா நீங்க